குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸ் 11ஓட ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் இந்த டாப்பிக்கை கிளியராக அனலைஸ் பண்ணலாம். எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது கிரவுண்ட் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துப்போம், சரியா? இப்போ 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் லைக் ஆப்ஜெக்ட் M1, சரியா? M1 M2, சரியா? இப்போ இதோட மாஸ் வந்து M1ன்னு எடுத்துக்கிறேன், இதோட மாஸ் வந்து M2ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே இந்த சைட் போகுது, சேம் டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுப்போம். இதோட இனிஷியல் வெலாசிட்டி U1, இதோட இனிஷியல் வெலாசிட்டி U2. இப்போ ரெண்டும் வந்து அண்டர்கோ கொலிஷன். ரெண்டும் இப்போ இதில் என்ன கண்டிஷனாக U1 greater than U2 அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் அவங்க இடிச்சுக்குவோம். ரெண்டும் சேம் ஸ்பீடில் போச்சுன்னா கொலிஷனே நடக்காது, சரியா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இது ரெண்டும் கொலாய்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மூமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், கரெக்டாக? மூமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு அப்புறமா இது ரெண்டும் ஒரு டைரக்ஷன் சேம் டைரக்ஷனில் போகுது. இது வந்து இது மாதிரி போயிட்டு இருக்க போகுது, சரியா? அப்போ மாஸ் மாற போகிறதில்ல, M1 M2 அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதோட வெலாசிட்டினா ஆகும் V1 V2 அப்படின்னு மாறும், சரியா? ஸோ இது வந்து பிஃபோர் கொலிஷன், இது வந்து ஆஃப்டர் கொலிஷன். அதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோ. பிஃபோர் கொலிஷன், இது வந்து டியூரிங் கொலிஷன், இது வந்து ஆஃப்டர் கொலிஷன், சரியா? ஆஃப்டர் கொலிஷன், சரியா? இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். மொமெண்டம் ஃபார்முலா நான் தெரியுமா? P is equal to mv, சரியா? P is equal to mv ஸ்ட்ரெயிட்டாக போட்டலாம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா the momentum before the collision is equal to momentum after the collision. Before the collision இது ரெண்டுத்தோட momentum என்னென்ன வரப்போகுது? M1 U1 plus M2 U2. After the collision அப்படின்னா M1 V1 plus M2 V2, சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? M1லாம் ஒரு சைடு எடுத்துன்னு வந்துடலாம். M1 U1, இந்த M1 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் M1 V1 ஈக்குவல் டு இது அந்த சைடு M2 V2 அப்படியே இருக்கும், மைனஸ் M2 U2, சரியா? இப்போ இதில் M1 காமனாக எடுத்துட்டீங்கன்னா U1 மைனஸ் V1 ஈக்குவல் டு இதில் M2 காமனாக எடுத்துட்டீங்கன்னா V2 மைனஸ் U2, சரியா? இதை ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கணும், சரியா? இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி கேஇன்னு போட்டுக்கிறேன். கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 mv². அப்போ இதில் என்ன வரப்போகுதுன்னா அதுலேயுமே கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் த கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் த கொலிஷன். 1/2 m1 u1² ப்ளஸ் 1/2 m2 u2² ஆஃப்டர் த கொலிஷன் வரும்போது 1/2 m1 v1² ப்ளஸ் 1/2 M2 V2². இதுலேயும் அதே மாதிரி M1லாம் ஒரு சைடு, M2லாம் ஒரு சைடு. அப்போ 1/2 M1 U1² மைனஸ் 1/2 M1 V1² ஈக்குவல் டு 1/2 M2 V2². இப்போ இது இந்த சைடு வரும்போது மைனஸ் 1/2 M2 U2². இப்போ 1/2 M1 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா U1² மைனஸ் V1². இங்கேயுமே 1/2 M2 காமனாக எடுத்துட்டீங்கன்னா V2 மைனஸ் U2², சரியா? M1 M2 கேன்சல் ஆகாது, 1/2 மட்டும் கேன்சல் ஆகும், கரெக்டாக? இந்த 1/2 மட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1. அப்போ M1 இதையுமே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? a² மைனஸ் b² அப்படின்னா a + b × a மைனஸ் b. அப்போ U1 V1 இன்ட்டு இந்த M1 அப்படியே காமனாக இருக்கும், M1 அப்படியே காமனாக இருக்கட்டும். a² மைனஸ் b²னா a + b இன்ட்டு a மைனஸ் b, U1 மைனஸ் V1 ஈக்குவல் டு அதே மாதிரி இது M2 இதுவுமே என்ன வரப்போகுது? பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுக்கணும் அப்படின்னா
v2 plus u2 into v2 minus u2 சரியா இது ஈக்குவேஷன் 2 divided by ஈக்குவேஷன் 1 மேல என்ன இருக்கு m1 u1 minus v1 m2 v2 minus u2 இப்போதான் இந்த m2 கேன்சல் ஆகிடும் m1 கேன்சல் ஆகிடும் இப்போ இதையும் பாரு இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு u1 plus v1 is equal to v2 plus u2 இப்போ uலாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடுறேன் u1 minus u2 is equal to v2 minus v1 இதை நம்ம என்ன சொல்லலாம்னா u1 minus u2 வந்து relative velocity before இது வந்து relative velocity after சரியா இப்போ இதை அப்படியே கூட வச்சுக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து v2 மட்டும் எடுத்துக்கலாம் v2 மட்டும் எடுத்துட்டு இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நினச்சிக்கோங்க இந்த ஈக்குவேஷனில் இதை a அப்படின்ற ஈக்குவேஷனை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் இப்போ v2 மட்டும் எனக்கு வேணும் என்ன பண்ணலாம் பாரு v2 மட்டும் இந்த சைடு அப்படியே இருக்கட்டும் இது u1 plus v1 மைனஸ் இதனால் அது u2 தானே மைனஸ் u2 சரியா ஸோ இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த a ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரப்போம் சரியா a ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாம் m1 u1 m2 u2 is equal to m1 v1 plus m2 u2 m2 v2 ல v2 பதில் இதை எடுத்து போட்டுக்கோ u1 plus v1 minus u2 இதை அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணு m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus உள்ள மல்டிபிள் பண்ணினா m2 u1 plus m2 v1 minus m2 u2 இப்போ m1 u1 plus m2 u2 இந்த m2 u2 மைனஸ்ல இருக்கா அது அந்த சைடு வரும்போது plus m2 u2 இந்த சைடு வரும்போது இதெல்லாம் இதை அப்படியே எழுதிக்கோ m1 v1 plus m2 u1 plus m2 v1 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த u1 டேர்மும் அந்த சைடு எடுத்துட்டு வந்துரு u1 டேர்மும் இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னா இந்த ஆரோ மார்க் போட்டுக்கலாம் பாரு இந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா m1 u1 இது இந்த சைடு எடுத்துட்டு வந்தனா m2 u1 இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2 m2 u2 ன்னு சொல்லிக்கலாம் இது அந்த சைடு போச்சு அப்ப இந்த சைடு என்னன்னா இருக்கு m1 v1 plus m2 v1 ஏன்னா நம்மளுக்கு v1 மட்டும் தான் தேவை அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் v1 மட்டும் எடுத்துட்டு வரோம் இப்போ இதுல u1 காமனா இருக்கு u1 எடுத்துட்டேன்னா m1 minus m2 plus 2 m2 u2 இதுலயுமே v1 காமனா தெரியுனா m1 plus m2 இப்போ v1 மட்டும் தான் வேணும் இதை தூக்கி இந்த சைடு போட்டீங்கன்னா ஆன்சரே வந்துச்சு சரி அப்போ v1 மட்டும் வேணும்ல v1 மட்டும் வேணும்னா இதை தனித்தனியா கூட போட்டுக்கலாம் u1 m1 minus m2 divided by சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்லயே போட்டுக்கோ இதை பெருசா அப்படியே போட்டுக்கோ 2 m2 u2 divided by m1 plus m2 இப்போ என்ன பண்ணிருப்பாங்க புக்ல இதுக்கு தனியா போட்டுருப்பாங்க சரியா ஸோ அதை வேணும்னா நான் இங்க எழுதுறேன் பாரு v1 is equal to u1 m1 minus m2 divided by m1 plus m2 plus 2 m2 u2 divided by m1 plus m2 சரியா இது v1 இப்போ v1 கண்டுபிடிச்சிட்டோம்னா v2 ஈஸினா பண்ணலாம்னா அப்படியே ஆல்டர் பண்ணி 1 இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கணும் அவ்வளவுதான் சரியா அப்படியே கூட நீ போட்டு முடிச்சுக்கலாம் சரியா v1 கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்போட வேணும்னா இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும் v1 மட்டும் எடுக்கணும் எடுத்துட்டு அதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதே மாதிரி போட்டுக்கலாம் இப்போ v2க்கு சிம்பிளா என்ன பண்ற அப்படின்னா எங்கெங்கெல்லாம் m1 இருக்கோ m1 m2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்ப அதே மாதிரி u1 u2 இன்டர்சேஞ்ச் ஆயிடும் இது என்ன ஆயிடும் u1ன்றது u2 ஆயிடும் m1ன்றது m2 ஆயிடும் m2 minus m1 divided by m1 m2 plus m1 னால அதே தான் வரப்போகுது கீழே எந்த சேஞ்சும் வரப்போகுது m1 m2 plus 2 m2 வந்து என்ன ஆயிடும் m1 ஆயிடும் இது வந்து u1 ஆயிடும் divided by m1 plus m2 சரியா ஸோ நீ இதை பண்ணாலே போதும் இதுதான் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் இதுலேயே ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும் சரியா அதுவுமே இந்த வேல்யூ வச்சு போட்டால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.